இருதயத்தில் ஞானமுள்ளவன். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்னப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப் பண்ணும். நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானமாய் இருக்க வேண்டும். இதனால் நமக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்னப்படுவான். ஞானம் ஞானத்தை பிறப்பிக்கும். ஞானமுள்ளவர்கள் தங்களுடைய ஞானத்தை இன்னும் விருத்தி பண்ண வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்களுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் ஞானமும் விவேகமும் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய ஜீவியத்தில் தங்கியிருக்கும். இருதயத்தில் ஞானமுள்ளவர்கள் தங்களிடத்தில் உள்ள ஞானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள். தங்களால் செய்ய முடிகிற நன்மைகளை பிறருக்கும் செய்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். விவேகியின் ஞானத்தினால் அநேகருக்கு நன்மை உண்டாகும். விவேகியின் உதடுகள் ஞான வார்த்தைகளை பேசும். அவர்களுடைய வார்த்தைகள் மதுரம் போல இருக்கும். அவர்களுடைய உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். கொடுக்கிறவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். விவேகி தன்னிடத்தில் உள்ள ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தன்னிடத்தில் உள்ள ஞானத்தை மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் அதிகமான ஞானம் கொடுக்கப்படும். அது அவர்களுடைய கல்வியை பெருக பண்ணும். விவேகியின் ஞானமும் புத்தியும் விருத்தியடையும். ஞான இருதயம் உள்ளவர்கள் எலெயாசார், யாக்கோபு, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல்.